அதாவது அணை இது முடிவு தான் இல்லை. அதாவது விவசாயிகள் ஏக்கர்ல நாற்று நட்டுறதுலேருந்து களை பிடுங்கி வச்சு வம்சாவளியாக அது வந்துக்கிட்டு தான் இருக்கு பிரச்சனை. இது முடிவு தான் என்ன முடிவு சார் நீங்கள் என்னதான் சரி சார் நீங்கள் பட்டாசு தொழிலாளர்களும் சரி உங்களுக்கு முடிவு தான் என்ன, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிதான் என்ன. நீங்கள் என்னதான் அணை போட்டாலும் சரி, எவ்வளோ உறுதியான அணை கட்டினாலும் சரி, காவிரி அன்னை தமிழ் மண்ணை நோக்கி தான் வருவார். அது இயற்கை நியதி, அதான் இயற்கை. அதை திருப்பி இன்னொரு பக்கம் டெல்லி பக்கம் திருப்ப முடியாது. தமிழ்நாட்டை நோக்கி தான் வரணும், டெல்டா நோக்கி தான் வரணும். இல்லைன்னா காவேரி பொருள் இழந்து விடும். ஒன்று, எந்த சூழலிலும் அணை கட்டக்கூடாது. நீருக்காக நீர் பிடிப்பு பகுதி அவையெல்லாம் நீருக்காக இயங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. எனவே நமது உரிமை நீர் சம்பந்தப்பட்டதில்லை, 2 மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நாட்டின் ஒருமைப்பாடு ஒற்றுமை சம்பந்தப்பட்டது. எனவே கர்நாடக அரசு மிக நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் நமது உரிமையை நம்ம கேட்கிறோம். நம்மை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஒரு விவாதம் நடக்கணும் நாடாளுமன்றத்தில். நதி நீரெல்லாம் ஒரு மாநிலத்துக்கு சொந்தமானதில்லை. எப்படி தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாட்டிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை பெரிதொரு மாநிலத்துக்கு சென்றால் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. ரயில் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு சென்றால் அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. நதி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு சென்றால் அதையே நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். அந்த ஒரு காலம் எழணும். இருக்கிற இயற்கை செல்வங்கள், நதிநீர் எல்லாம் நாடு தனதாக்கி கொள்ள வேண்டும். கனிம வளங்கள், செல்வ வளங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியாருக்கு சொந்தமாக இருக்குது. அதெல்லாம் இயற்கை, இவையெல்லாம் நாடு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அது பற்றி ஒரு டிபேட் நாடாளுமன்றம் நடத்தணும். அது நீண்ட நெடுங்கால தொலைநோக்கு. பட்டாசு தொழிற்சாலையை பொறுத்தவரை அதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கணும். அந்த நவீனங்களுக்கு அரசு ஒத்துழைக்கணும். பட்டாசு தொழிலில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு கூடுதல் சிந்தனை தேவைப்படுகிறது, அரசின் கூடுதல் சிந்தனை தேவைப்படுகிறது. அவர்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருக்குது சீனாவெல்லாம். ஆனால் சிவகாசி பொறுத்த வரைக்கும் தங்களது கைத்திறனில், சிந்தனை திறனிலேயே அவர்களோடு போட்டியிடக்கூடிய தேர்ச்சி பெற்றவர்கள் நமது சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள். அவர்களுக்கு இன்னும் நுட்பங்களை தந்து, இன்னும் ஊதிய உயர்வை தந்து, இன்னும் பாதுகாப்பை தந்தால் சீனாவையும் நம்மால் வெல்ல முடியும். அவ்வளோ திறன் படைத்தவர்கள் நம்முடையவர்கள். ஒரு சாதாரண தீக்குச்சி நம்மோடு போட்டியிட முடியாது. நமது சாதாரண அந்த பீடி சுருட்டுகிற, அந்த கைகளில் பீடி சுருட்டுகிற அந்த திறனுக்கு நிகர் இல்லை. அந்த நுட்பங்களை கொண்டு அரிசியில் சித்திரம் வரைகிற அந்த அந்த பசும்பொன்னில், ஐம்பொன்னில் சித்திரம் வரைகிற திறன் உலகத்திலே எந்த தொழிலாளிக்கும் இல்லை, நம்மிடம் தான் இருக்கிறது. எனவே இதனெல்லாம் அரசு பின்புலமாக இருந்து உதவிகள் செய்ய வேண்டும். அந்த தொழிலை பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை.